ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் 10 ரூபா பால் பவுடர் பாக்கெட்டு 2 பாக்கெட்டை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஸ்வீட் பண்ணுறதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். ஓரெல்லாம் கட் பண்ண வேணாம், ஒன்று பாதியமாக கட் பண்ணிக்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸையும் ஒன்று பாதியமாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிரெட் ஸ்லைஸுங்களை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ப்ரெட்டை நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ப்ரெட்டை பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் பவுடர் 2 பாக்கெட்டு இதையும் போட்டலாம். ஒரு பிஞ்ச் உப்பு இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தயிர், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். 4 ஸ்பூன் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. நம்ம ஊற்றுற 4 ஸ்பூன் தயிரே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இதுவே போதுமான அளவு. இப்போ இது கைவிடாமல் நல்லா 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ப்ரெட்டு பால் பவுடர் வச்சு நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படியே தயிர் அதிகமாகிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். குலோப்ஜாம் சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் இதே சைஸுக்கே உருட்டி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஒரு 15 பாதாம் பருப்பு ஊற போட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோலை எடுத்துடலாம். இப்போ முந்திரியும் ஒரு 20 வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் திருவுறதில் நம்ம திருவி எடுத்துக்கலாம். என்கிட்டக்க பாதாம் முந்திரி 2 தான் இருக்குது. உங்கள்கிட்டக்க வேறு என்ன நட்ஸ் வேணாலும் பிஸ்தா சரப்பருப்பு எது இருந்தாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். முந்திரி பாதாம் ரெண்டையும் இந்த மாதிரி தேங்காய் திருவில் நான் திருகிட்டேன் நான். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது எல்லா மாவும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன். நான் 4 பிரெட் ஸ்லைஸுக்கு எனக்கு 12 உருண்டை வந்துச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்படி தொட்டி மாதிரி ஆக்கிக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி நல்லா நடுவில் பள்ளம் போட்டு தொட்டி மாதிரி ஆக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம திருகி வச்சுக்கிற பாதாம் முந்திரியை இதில் போடலாம். இது இப்படி கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ இது வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெளியே வராத அளவுக்கு உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டி ஆக்கியாச்சு. இப்போ இன்னொரு உருண்டை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா பள்ளம் போட்டு தொட்டி மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம திருக்கி வச்ச பாதாம் முந்திரி இதில் போட்டுடலாம். இப்படி நல்லா அழுத்திட்டு இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா உருட்டியாச்சு. எல்லா உருண்டையிலையும் பாதாம் முந்திரி வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சாச்சு, விரிசல் இல்லாமல். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பேன் அடுப்பில் வச்சு 300 கிராம் சர்க்கரை இதை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கம்மி பதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு ட்ராப் ஃபுட் கலரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சக்கரை கரைஞ்சது போதும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்பவும் சூடாக இருக்க வேண்டியது இல்லை. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஒரு உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் மொத்தமாக போட தேவையில்லை, 2-3 போட்டால் போதும். போட்ட உடனே கிண்டி விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மிதமான சூடாக இருந்தால் போதும். எப்போவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் வீட்டில் இருக்கிற மிச்சமான ப்ரெட்டை வச்சு டேஸ்ட்டான ஸ்வீட்டு நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற உருண்டையும் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
இப்போது 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா உருண்டையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுக்கிற சக்கரைப்பாகை இது மேலே ஊற்றிடலாம். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.